இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஆற்றுக்கால் பகவதி. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மணக்காடு என்ற பகுதியில் ஆற்றங்காலை ஒட்டி அழகிய கோயில் ஒன்று உள்ளது. ஆற்றங்காலை ஒட்டி அமைந்திருப்பதால் அக்கோயில் பகவதி அம்மனை ஆற்றுக்கால் தேவி என்றே அவ்வூர் மக்கள் வழிபடுகிறார்கள். கண்ணகி மதுரையை எரித்த பின் உக்கிரம் குறையாதவளாக இருந்து வந்தாள். அவள் அந்த கோயிலின் மண்டபத்தில் தங்கி ஓய்வு எடுத்தாள். கண்ணகி கோவலன் கதைக்கும் அந்த கோயிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. கோயிலின் வெளிப்பக்கம் முழுவதும் கண்ணகியின் கதையை பதுமைகளாக செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் ஒன்று கூடி கோயிலின் உட்பக்கம் இருந்து தொடங்கி சாலைகளின் 2 பக்கமும் செங்கல் வைத்து அடுப்பாக்கி பொங்கலிடுகின்றனர். இப்பொங்கலை அம்மனுக்கு நைவேத்தியம் செய்வது அக்கோயிலின் சிறப்பான பண்டிகைகளில் ஒன்று. அது சமயம் ஆண்களை அனுமதிப்பது இல்லை. அன்று கேரள அரசு விடுமுறை நாளாக அறிவித்துள்ளது. இது போன்ற பொங்கலை அவ்வூர் பெண்களும் வெளியூர் பெண்களும் சேர்ந்து பொங்கலிட்டு மகிழ்கிறார்கள். இந்த பொங்கல் வரும் சமயத்திற்கு 1 வாரம் முன்பிருந்தே மிகவும் ஊர் தூய்மையாகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அப்பகுதியே விழா கோலம் பூண்டிருக்கும். கோயிலிலிருந்து தீபச்சுடர் ஒன்று கொண்டு வரப்படும். அது தொடர் ஓட்டமாக எடுத்து வரப்படும். அதனை கொண்டு பெண்கள் அடுப்பு பற்ற வைப்பர். ஒரே சமயத்தில் பெண்கள், அதுவும் லட்சக்கணக்கான பெண்கள், வெறும் தென்னை ஓலை மட்டைகளை கொண்டு அடுப்பு ஏற்றி பொங்கல் வைப்பர். இதனை காண மிகவும் வியப்பாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். இப்பொங்கல் பண்டிகை என்று பொங்கலிடும் பெண்கள் எதையும் உண்ணாமலும் அருந்தாமலும் விரதம் இருப்பர். முழு பட்டினியாக விரதமிருந்து சர்க்கரை பொங்கல் இடுவர். மேலும் வெல்ல கொழுக்கட்டை, வெல்ல மாவு உருண்டை, பாயசம் போன்றவற்றை சாலையின் 2 புறங்களிலும் செய்வர். மாலை 4 மணிக்கு மேல் கோயில் பூசாரி வந்து இப்பொங்கல் பானைகளுக்கு முன்பிருந்து பகவதிக்கு நெய்வேத்தியம் செய்வார். பின்பே பெண்கள் தங்கள் விரதத்தை முடிப்பார்கள். அது சமயம் கோவிலில் தாரை, தப்பட்டைகள், சங்கு ஆகியன முழங்கும். வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மக்களின் மேல் பூக்களும் தீர்த்தமும் தூவுவார்கள். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் இந்த மணக்காட்டு ஆற்றுக்கால் பகவதி தேவி வேண்டும் வரம் தருகின்றாள். இங்கும் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது அவ்வூர் பெண்களின் வழக்கம். காலை 5 மணியிலிருந்து எப்போதும் இங்கே பட்டாசுகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதற்கென்று தனி கடையும் வெடித்து போட இடமும் ஒதுக்கி இம்மாதிரி வெடி வழிபாடு நடக்கும். சங்ககால இலக்கியங்களில் வரும் கண்ணகிக்கு இக்கோயிலுடன் தொடர்புள்ளதால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இக்கோயில் தோன்றியிருக்க வேண்டும். இத்தகைய அரிய கோயில் அப்பகுதி மக்களுக்கே தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.